விமலா மாமி. விமலா மாமியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேணும் என்றால் அதுவே ஒரு எபிசோடு வரும். விமலா மாமி யார் என்றால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், போஸ்ட் ஆஃபீஸ், சிறு சேமிப்பு முகவர், சீட்டு பிடிப்பவர், கல்யாண தரகர், வீட்டு புரோக்கர், வீடு வாங்க விற்க ஏற்பாடு செய்யும் கமிஷன் ஏஜென்ட், வட்டிக்கு கடன் தரும் ஃபைனான்சியர், தீபாவளி ஃபண்டு பிடிப்பவர் மற்றும் குடும்ப தலைவி. விமலா மாணவியை பொறுத்தவரை அந்த கேகே காலனியில் யாரிடமும் வெட்டியாக பேச மாட்டார். அவர் யாருனாவது பேசினால் நமக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் என்று அவர் மூளை கால்குலேட்டர் கணக்கு போடும். அப்படி ஏதாவது பயன் இருந்தால்தான் அவர் பேசுவார். யாராவது ஓய்வு பெறுகிறார்கள் என்றால் அவர்களை 3 மாதம் முன்பே தபால் ஆஃபீஸ் உள்ள எல்லா திட்டங்களையும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தன் வழிக்கு கொண்டு வருவார். பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பார், நலம் விசாரிப்பார். யாராவது அவரது கஸ்டமர் திருப்பதி லட்டு தந்தால் கூட அவர்களிடம் தந்து, மாமா நல்லபடியாக வேண்டிக் கொண்டேன் என்று லட்டு பிரசாதத்தை தருவார். ஓய்வு பெற்ற மறுநாளே விமலா மாமியை அந்த பென்ஷன்தாரர் வர சொல்லி மொத்த பணத்தையும் அவர் சொன்ன திட்டத்தில் சேர்த்து கட்டிவிடுவார். விமலா மாமிக்கும் கணிசமான கமிஷன் கிடைக்கும். மரகத மாமி, விமலா, நீ தந்த 10 ஜாதகமும் 10 பொருத்தத்துடன் நல்லா இருக்கே, அந்த அமெரிக்க மாப்பிள்ளையை பார்க்கலாம் என்று எங்கள் ஆத்துக்காரர் சொல்கிறார் என்ற போது, அமெரிக்க மாப்பிள்ளை வேண்டாமாமே, மூஞ்சி கொஞ்சம் முத்துன மாதிரி இருக்குது. அந்த வேலூர் ஜாதகம் பாருங்க, நாத்தனார் தொல்லை இல்லை, அண்ணன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், மாமனார் இருக்கிறார், மாமியார் இல்லை என்று சாதகமான பாயிண்ட்டுகளை எடுத்து சொல்ல, நீ சொன்னா சரிதான், அவளையே நீ பேசி முடிச்சிரு என்பார் மரகத மாமி. அமெரிக்க மாப்பிள்ளை கமிஷன் பற்றி எதுவும் பிடி கொடுத்து பேசவில்லை. வேலூர் மாப்பிள்ளை கணிசமான கமிஷன் தரேன் என்று உறுதியாக சொன்னதால் வேலூர் வரனுக்கு கொஞ்சம் அதிகமாக ப்ரொமோட் பண்ணினாள் விமலா மாமி. கல்யாணம் நல்லபடியாக முடிந்தது. 2 இடத்திலும் கூடுதலான கமிஷன் கிடைத்தது. மரகத மாமி கிஃப்டாக ஒரு பட்டு புடவையை தர, விமலா மாமி அந்த பட்டுப்புடவை சமையல்கார மாமி உன்னிடம் தந்து கட்டிக்க சொன்னாள். மாமிக்கு 2-3 கேட்ரிங் ஏஜென்ட் தெரியும். பரிமளா மாமியோட மாமியார் இழுத்துட்டு இருந்தா எப்படியும் சனிக்கிழமை தாண்டாது. எனவே கிச்சா கேட்ரிங் மாமா கிட்ட ஒரு ஆர்டர் 2-3 நாளில் சொல்கிறேன் முன்கூட்டியே ரிசர்வ் செய்து இருந்தார். சொன்னபடி பரிமளா மாமியோட மாமியார் வெள்ளிக்கிழமை நடுராத்திரி போயிட்டா. விமலா மாமிக்கு தான் முதல் ஃபோன். உடனே எழுந்து வந்த விமலா மாமி, நான் நல்லபடியாக காரியத்தை முடித்தர எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க என்று சொல்ல, சரி என்று பரிமளா மாமி பணத்தை நீட்ட, பணம் எல்லாம் இப்போது தேவையில்லை, நான் அப்புறம் வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கேட்ரிங் புரோகிதர் என்று எல்லாரையும் ராத்திரியே எழுப்பி ஏற்பாடு பண்ணிட்டா. நல்லபடியாக காரியம் முடிந்தது. பரிமளா மாமி குடும்பத்தினர் பாராட்ட, பரிமளா, விமலா மாமி நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் தரணும், அதை நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே என்று கேட்க, இதோ தேதி வாரியாக செலவு கணக்கு எழுதி வைத்திருக்கிறேன் என்று நோட்டை நீட்டுவார். மொத்தம் 6,50,000 என்று சொல்வார். இந்தாங்க மாமி வச்சுக்கோங்க என்று விமலா மாமியின் சர்வீஸ் சார்ஜையும் சேர்த்து 7 லட்சமாக கொடுத்தார். அவ்வளோலாம் வேண்டாம் என்று 25,000 திருப்பி தந்தார். 6 லட்சம் தான் செலவு கணக்கு. 50,000 விமலா மாமியின் சர்வீஸ் சார்ஜ், இந்த 25,000 கூடுதல் போனஸ். அந்த 25,000 2 தையல் மிஷன் வாங்கி 2 ஏழை பெண்களுக்கு விமலா மாமி தந்தார். அது யாருக்கும் தெரியாது. விமலா மாமிக்கு திவ்ய தேச யாத்திரை போகும் பவித்திர பழக்கம். யாத்திரைக்கு ஆள் பிடித்து தந்து கமிஷன் வாங்கியது மூலமாக இந்த தொடர்பு. அவர்கள் திவ்ய தேசம் போகும் இடங்களில் என்ன மலிவாக கிடைக்கும் என்று அதை வாங்கி வர சொல்லி அதை விற்று காசு பார்ப்பார் விமலா மாமி. கேரளா டூர் போகும்போது மிளகு, ஏலக்காய் மொத்தமாக வாங்கி வர சொல்லி அதை கடை விலையை விட 10 ரூபா குறைவாக விற்று லாபம் பார்ப்பார் விமலா மாமி. மாமியின் பணம் பண்ணும் வித்தையை சொல்லிக்கொண்டே போகலாம். கல்யாண வீடுகளில் கல்யாணம் முடிந்ததும் மீண்டு போகும் அரிசி, பருப்பு, காய்கறிகள், ஸ்வீட், காரம் எல்லாம் மாமி வாங்கி கொள்வார். அவ்வளவு மூட்டை கட்டி அருகில் அவர்களுக்கு தெரிந்த முதியோர் இல்லம் இருக்கிறது, அங்கு தனது காரில் எடுத்து சென்று இறக்கி விடுவார் விமலா மாமி. விமலா மாமியின் மாத வருமானம் சுமார் 5 லட்சம் இருக்கும். சொந்த வீடு, இது தவிர 3 ஃப்ளாட் வாடகைக்கு விட்டிருக்கிறார். ஒரே பெண், அவளுக்கும் திருமணமாகி பெங்களூரில் செட்டில் ஆகிவிட்டார். கார், டெபிட் கார்டு, வங்கியில் கணிசமான பணம் என்று இருக்கும். விமலா மாமியின் கணவர் ஒரு ஓட்டலில் சர்வராக இருக்கிறார். மாமி
அவர் தரும் சம்பள பணத்தை அப்படியே வாங்கி தபால் ஆஃபீஸில் சேமிப்பு கணக்கில் கட்டிவிடுவார். கலைந்த தலையுடன் வலம் வரும் விமலா மாமியின் கணவர் சுந்தரம் விமலா மாமியுடன் வெளியே வர தயங்குவார். ஒரு சில திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது சில பணக்கார மாமிகள், விமலா உன் கூட வராரே, யார் இவர்? இவர் அன்னபூர்ண ஹோட்டலில் சர்வராக இருப்பவர் தானே என்று கேட்டாள். இவர் என் கணவர் என்று தேங்காய் உடைப்பது போல் எந்த தயக்கம் என்று சொல்லிவிடுவாள் விமலா மாமி. விமலா மாமிக்கு தன் கணவரை தன்னுடன் அழைத்து செல்வதில் எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் சுந்தரம்தான் வேண்டாம் என்று தவித்து விடுவார். விமலா மாமியும் கணவரை சங்கடப்படுத்த வேண்டாம் என்று வற்புறுத்த மாட்டார். மேலும் விமலா மாமி சம்பாதித்து வாங்கிய எல்லா சொத்துக்களும் சுந்தரத்தின் பேரில் தான் வாங்குவார். வாங்கினார், வாங்கி கொண்டே இருக்கிறார். அதுதான் விமலா மாமி. இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.